வணக்கம். நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்களும் சுகமாக இருப்பீங்களோட நினைக்கிறோம். இப்போ நாங்கள் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை எங்களை மதிய நேர உணவைத்தான் நாங்கள் காணொலியாக பதிவு செய்ய போகிறோம். வாங்க காணொலிக்குள்ளே போய் பார்ப்போம் என்ன சமையல். இப்போ நேரம் 1 மணியும் தாண்டிட்டுது. நான் இறக்கறி அதுக்கு எல்லாம் வெட்டி வச்சுட்டேன். இனி கடகடண்டு அடுப்பில் வைக்க வேண்டியது தான். இப்போயா குறையில் நான் முதல்ல கத்திரிக்காயை பொரிய விட்டுட்டு மிச்சம் அடுப்பில் வைக்க இது ரெடி ஆகிடும். சேர்ந்து நான் வைக்க கத்திரிக்காய் பிரட்டல் வைக்க சோமாக இருக்கும். இப்போ நாங்கள் சமைக்கிறதை பார்ப்போம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா அடுப்பும் ஊற்றியாச்சுது. அமுகமாக இப்போ சமையல் இப்போ வேகமாக நிற்கும். இது பருப்புக்கும் பீட்ரூட்டுக்கும் இந்த கரவுளாவும் கோவாவும் சேர்ந்து ஒரு வரை அதுக்கு தான் இதில் வச்சிருக்கு. வருத்தங்களுக்கெல்லாம் நல்ல மெல்லோசுவாக இருக்கு, நல்லது. அந்த கருவலாயில் அண்டை காட்டினாலே அப்போ அது சாப்பிட வேணும். கிழமைக்கு ஒரு காண்டாலும் சாப்பிட்டால் ஆரோக்கியமாக இருக்கலாம். இது எங்களுக்கு நல்ல. அப்போ அது வரை ஏதாவது வரையில் இருந்தால் தான் வெள்ளிக்கிழமை எல்லாம் சாப்பிடலாமே மரக்கறி நாளையில். மற்றதுக்கு நல்லந்தான், மரக்கறிக்கும் வேணும். இஞ்சாலெல்லாம் போட்டு வதங்குது, கருவேப்பிலை போடணும். இப்போ முடியும் சமையல். அங்கான கத்தரிக்காய் பொரிஞ்சோன்று இருக்குது வியாபாரியில். அப்போ இனி இனி குழம்பாக்கிட்டு போட வேண்டிய கத்தரிக்காய் கடலையாக வச்சுட்டேன். கடலையாக அவிஞ்சு கிடக்குது. அப்போ இனி இந்த கத்தரிக்காயும் வச்ச கடலையும் போய்விட்டால் கடலைக்கறி குழம்பாக்கிட்டு போட்டால் கடலைக்கறியும் ரெடி ஆகிடும். இப்போ டக்குன்னு முடிய போகுது சமையல். இப்போ இனி இதெல்லாம் ரெடி ஆகின அப்புறம் பார்ப்போம் என்னென்று. கத்தரிக்காய் வைக்க காட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பீட்ரூட்டு எல்லாம் வேண்டுட்டு இதில் பருப்பு ரெடி ஆகிட்டு பருப்பை நிப்பாட்டலாம். இஞ்சால் காட்டி வச்சு கிடக்கு கத்தரிக்காய், கடலை கத்தரிக்காய் புரிஞ்சிட்டு தானே வதக்கி போட்டு குழம்பாக்கிட்டு தூக்கி போடக்கலாம். இனி இந்த பீட்ரூட்டுக்கு கொஞ்சம் தேங்காய் போட்டு புரிஞ்சிட்டு போட்டுட்டு பூளையும் போட்டால் எனக்கு தேவையில்லை என்று உரைக்கும் சாப்பிடலாம். வெஜ்ஜிப்பொடி என்றால் தான் பிடிப்பேன். அப்படி வெட்டி சமைக்கிறது எனக்கு பிடிக்காது. ரெண்டாவது கொஞ்சம் நொறுக்கண்டல் இருக்கும், அது பிடிக்காது. இப்படி மிஷினுக்க போட்டு ரெண்டுட்டு அதை வெட்டி வடிவாக தெரிந்தானே. அப்போ இப்படி வெங்காயத்தெல்லாம் போட்டுட்டு வர மாதிரி செய்து கொடுத்தேன். வர மாதிரி கொஞ்சம் அப்படி செய்து கொடுத்தா நல்லா சாப்பிடுங்க. சின்ன பிள்ளைகள்லாங்க அது சாப்பிட பல்லு கழுவுமா, பல்லு உழையுமா சொல்லுங்க. அதை இப்படி இருந்தால் சாப்பிடுங்க, ஒன்றும் சொல்ல மாட்டேன். சரி, பீட்ரூட்டு மூடி வைக்க அது சரி. இப்போ நான் இது கடலை கத்தரிக்காய் குழம்பாக்கும் எந்த பழம் பறிச்சுட்டேன். வெங்காயம்னா வட்டி வச்சுட்டேன். தயிர் சம்பருக்கு என்ன சமையல் இந்த ரெடி ஆகிடுச்சு. இவர் இன்னும் வரையில்லை, வந்தால் சாப்பாடு ரெடி. வதக்கலாம் பார்த்தீங்கன்னா சொன்னால் வெங்காயம் வதங்கிட்டு கத்தரிக்காய் கடலை குழம்பு பெருஞ்சீரத்தை போடுவோம். ஒரு வதக்கு வதக்கியாச்சு.
கருவேப்பிலையை போடுவோம். உள்ளி கொஞ்சம் போடுவோம். கடலை எல்லோ அப்போ உள்ளி போடும். உள்ளியும் போட்டாச்சு. இப்போ எங்களை பீட்ரூட் ரெடி. உள்ளியை போட்டாச்சு. வெந்தயம் போடும். வெந்தயம் கொஞ்சம் அப்பான் வாசமாக இருக்குது கடலைக்கறி. தக்காளி பேஸ்ட்டையும் போடுவோம். நான் பழப்புளையும் விடுவேன். தக்காளிக்கு பதிலாக இதை பேஸ்ட்டை விட்டுட்டு அடிக்கிற மண்டவுக்காண்டி வந்து கடைசியாக அந்த பழப்புளி விடுவேன். நல்லா இருக்கும். தூளையும் போடுவோம். தேவையான அளவு போடலாம். நாலு கரண்டி போட்டுருக்கு. அங்கால டம்ளர் மேலே வந்து விழுது. என்ன செய்யுது அப்போ என்னோட கதைக்கு விழுது கூட வேண்டாச்சுது. இனி தண்ணி விடுவோம். தண்ணி விட்டு தூள் கொதிச்சு வர சரி கடலையும் கத்தரிக்காயும் போட குழம்பு ரெடி. கடலை கத்தரிக்காய் பிரட்டல். இப்போ இது கொதிக்கிறதுக்கு மூடி கொண்டு போடுவோம். மூடி போட்டுட்டு எல்லாம் பிரட்டை கடலை கத்திரிக்காய் எல்லாம் போட்டு வதக்க கேக்கில் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கடலைக்கு கத்திரிக்காய்க்கு ரெடியாக்கினது குழம்பு கொதிச்சிட்டு கத்தரிக்காய்க்கு போடும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதுதான் இந்த மிஷின் ஒரு கொஞ்சம் வெளிவண்ண தான் விட்டது. ஏன்னா நல்லபடியாக ரெடி ஆயிடுச்சு. இல்லாட்டி எண்ணெயில் பொரிச்சு நிற்கும். கொஞ்சம் எண்ணெயில் ரெடி ஆயிடுச்சு. இனி தேவையான கடலை எடுத்து வச்சிருக்கிறேன். கடலை போட்டால் தேய்க்க நல்ல விருப்பம் சாப்பிடும். கிளறி விட்டுட்டு சேரும்படியாக கிளறி விடுவோம். அப்போ அந்த கத்திரிக்காய் உப்பில் வந்து உப்பு போட்டேன் நானும். அப்போ போடலை. அது கத்திரிக்காய்க்கு பெரியக்காய் கொஞ்சம் போட்டுனா குழம்புக்கு போடல. அரைக்கரண்டி காணும். சோறு இப்போ தான் போட்டுருக்கு. குழம்பு போகணும். சோறு போட்டுன்னு அது இப்போ தான் போட்டிருக்கா. இது டக்குன்னு கொஞ்சம் சொன்னிடும்.
இப்போ இனி இதெல்லாம் சேர்ந்து அவைகளுக்கும் குறைச்சி வச்சுட்டு சிறிது நேரம் கழிச்சு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கடலைக்கறியை பார்ப்போம். எல்லாம் சேர்ந்துட்டு கடைசியாக கொஞ்சம் பழப்புளி முட்டால் தான் நல்லது. கத்தரிக்காய் கறி இன்னும் கொஞ்சம் புளி விடலாம். புளி விட்டால் நல்லது. இதில் அப்பளத்துக்கு வச்சுட்டு நீ எல்லாம் மேசைக்கு போய் நாங்கள் என்ன சமைச்சேன்னு சொல்லி பார்ப்போம். ஒரு மணி பிறகு சமைக்கிறது வாங்கி 2 எல்லாம் சமைச்சு முடிச்சு ஒரு மணி வந்தால் எல்லாம் சமைச்சிடும். மதியம் இப்போ ரெடி பண்ணத்தான் காமணத்தையாக முடிச்சது. இப்போ 2 பாருங்க கொஞ்சம் சோறு சமைச்சிருக்கேன். என்ன சோறு இது? பொன்னி அரிசி சோறு. கத்தரிக்காய் குழம்பு, கோவாவும் கருவலாவும் வரை, இது பருப்பு, இது பீட்ரூட்டு, இது வெங்காயத்தில் சம்பல், தயிர் சம்பல், இது பன்னீர் பொரியல். பன்னீர் நாங்கள் செய்தோம். நாங்கள் செய்த பொரியல் இது. அப்புறம் எல்லாம் பொரிச்சு இன்றைக்கு இதுதான் எங்களுடைய வெள்ளிக்கிழமை ஸ்பெஷலா சமைச்ச சாப்பாடு. மதியம் நாங்கள் இப்ப சாப்பிட போறோம். நாங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இத்துடன் இந்த காணொளியை நாங்கள் நிறைவு செய்ய போகின்றோம். பாய்.